ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, பாத்திரம் அடுக்கி வைக்க காலியான டூத் பேஸ்ட் கவர் இருந்தால் போதும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம வேர்க்கடலை வறுத்தெடுக்கும் போது மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வேர்க்கடலை ஃபுல்லாகவும் நமக்கு ஒரே மாதிரி அளவுக்கு நம்ம வறுத்தெடுக்கிறதுக்கும் அதே போல் ரொம்ப சட்டுன்னு வறுப்படுறதுக்கும் இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் போட்டால் போதும். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்லுப்பு தாங்க. கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் வேர்க்கடலையை வறுத்திங்கன்னா எல்லா வேர்க்கடலையும் நமக்கு ஒரே மாதிரி வறுப்பட்டு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சட்டு நமக்கு வேர்க்கடலை ஃபுல்லாகவும் நல்லாவே கலர் மாறி வந்துடுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த சின்ன டிப்ஸையும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு வேர்க்கடலை ஃபுல்லாக வறுபட்டுருச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் இட்லி நம்ம சாம்பார் வைக்க போகிறோம்னா மறக்காமல் இந்த ஒரு பொருள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு கரண்டியலுக்கு மட்டும் தோசமாக எடுத்துருக்கேன். தோசமாக வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் போல் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்பூன் வச்சு நம்ம கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மறுபடி தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி நம்ம ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு டைம் கலக்கி விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் இட்லி சாம்பார் வச்சுருப்போம் இல்லையா, அந்த சாம்பார் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கலக்கி வச்ச அந்த மாவு இருக்கு இல்லையா, அதுவுமே நம்ம இந்த சாம்பாரோட நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் மாவை நீங்கள் சேர்த்துன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கணுங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா நீங்கள் ஊற்றி கலக்கி விட்டுக்கோங்க. கரெக்டாக நீங்கள் மாவை ஊற்றி ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் போல் மட்டும் கொதிக்க வச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எப்போதும் போல் மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாங்க. கரண்டி வச்சு நல்லா கலக்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம கடை ஸ்டைலில் வாங்குகிற சாம்பார் நமக்கு அப்படியே டேஸ்ட் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம மல்லிப்பூலாம் வாங்கி நம்ம அதிகமாக நம்ம ஸ்டோர் பண்ணுறோன்னா மறக்காமல் இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. நான் பாருங்கள் கட்டி வச்சுருக்கேன். இந்த மல்லிப்பூவை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸை எடுத்துக்கலாங்க. நான் பாருங்கள் இது போல் ஒரு அகலமான பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் நியூஸ் பேப்பர் மடித்து போட்டுக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் டிஷ்ஷு இருந்துச்சுனாலே இதுவும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் இப்போ பாருங்கள் ஒரே ஒரு டிஷ்ஷு போல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கட்டி வச்ச பூக்கள் எல்லாமே நம்ம இந்த டப்பாவில் நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. பாருங்கள் பூக்கள் எல்லாமே நம்ம டப்பால் போட்டு வச்சாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாங்க, இல்லை நீங்கள் டிஷ்ஷு எடுத்துக்கலாங்க. நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்ஷு போல் போட்டு வச்சுக்கிட்டேன். மறுபடியும் நான் இன்னொரு டிஷ் எடுத்து மேலே நான் போட்டு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நீங்கள் அழுத்த வேணால், லைட்டாக நீங்கள் அழுத்தினா போதும். ஓரங்கள் மட்டும் நீங்கள் டிஷ்ஷு பேப்பர் வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு எப்போதும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் வச்சிங்கன்னா 10 நாள் ஆனாலும் சரிங்க மல்லிப்பூ வாடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கலர் மாறாமல் நமக்கு அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த டிப்ஸை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற குக்கர் மூடி கைப்பிடி இருக்கு இல்லையா, அந்த ஹேண்டல் நமக்கு அடிக்கடிக்கு கலந்து விழுந்துகிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி கலண்டு விழாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த குக்கர் மூடி ஹேண்டல் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு லூஸாக இருக்குன்னுட்டு. இப்போ நம்ம இந்த குக்கர் மூடி ஹேண்டல் நம்ம கலத்தி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கலத்தி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் மூடி நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம அந்த ஹேண்டல் இருக்கு இல்லையா, அந்த ஹேண்டலுமே நீங்கள் அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த கைப்பிடியில் பாருங்கள் சின்னசாக ஒரு ஆணி மாதிரி இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்து கீழே வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த குக்கர் கைப்பிடி ஹேண்டல் அந்த ஆணி எல்லாமே நம்ம சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாச்சும் விசேஷத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் வச்சு ஒரு பை தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி பை நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கூடவே நம்ம சிசர் எடுத்துக்கலாங்க. சிசர் எடுத்துகிட்டு இந்த பை இருக்கு இல்லையா, இந்த பையை நீங்கள் சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கணுங்க. நான் கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இது போல் குட்டியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பையை எடுத்து ஒரு ஓரம் வச்சிடலாம். இப்போ நம்ம குக்கர் மூடி எடுத்து வச்சுக்கலாங்க. குக்கர் மூடி நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த ஆணி மாதிரி இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துக்கலாங்க. அதை நம்ம எடுத்ததுக்கப்புறம் அந்த ஆணி மேலே நீங்கள் பாருங்கள் முனையில் மட்டும் நீங்கள் இந்த பையை நல்லா நீங்கள் சுற்றி விட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக நீங்கள் சுற்றி விட்டுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நீங்கள் இந்த பையை போட்டு நல்லா நம்ம சுற்றி விட்டுறணும். இந்த மாதிரி நம்ம சுற்றி விட்டதுக்கப்புறம் இந்த ஹேண்டல் இருக்குல்ல, இந்த ஹேண்டல் உள்ளுக்குள்ளே நீங்கள் இந்த ஆணி நீங்கள் உள்ளுக்குள்ளே போட்டு பிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பிட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இந்த குக்கர் மூடி ஹேண்டலை அந்த குக்கர் மூடி கையோடு வச்சு நீங்கள் இது போல் அழகாக நீங்கள் நேராக வச்சு டைட் பண்ணி நம்ம விட்டுக்கலாங்க. நான் இப்போ பாருங்கள் டைட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பையை போட்டு நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா அந்த குக்கர் மூடி ஹேண்டல் நமக்கு கலண்டே விழுகாது. எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரிங்க நமக்கு நல்ல ஒரு
டைட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ பாருங்கள் டைட் பண்ணிட்டேன். டைட் பண்ணதுக்கப்புறம் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா நம்ம டைட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா நம்ம டைட் பண்ணியிருக்கோங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கலாங்க. இந்த வாட்டர் கேன் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்கிற கவர் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் மேலே இருக்கிற கவர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வாட்டர் கேன் நம்ம அப்படியே வச்சுக்கலாங்க. ஒரு கத்தி வச்சு நம்ம அடுப்பில் ஹீட் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் கேனை நம்ம இது போல் கட் பண்ணிக்கலாங்க. அடியில் லைட்டாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அடியில் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் அந்த கட் பண்ண பீஸை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு வாட்டர் கேன் இப்படி தாங்க இருக்கும். இதை நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் கலர் டேப் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இது எடுத்து நம்ம அந்த வாட்டர் கேன் மேலே கொஞ்சம் லைட்டாக நம்ம டிசைன் பண்ண மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க. பாருங்கள் ஒன்றுமே இல்லை, சும்மா லைட்டாக நான் ஒட்டி விட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம ஒட்டும் போது அந்த வாட்டர் கேன் நமக்கு பார்க்கும்போது இன்னமும் அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம இதே போல் இன்னும் 2 டைம் நம்ம கீழே சென்டரில் 2 பக்கமும் நம்ம இந்த டேப் வச்சு நல்லா நான் ஒட்டி எடுத்துக்கிறேங்க. இப்போ நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி நான் ஒட்டி எடுத்துருக்குங்க. இந்த வாட்டர் கேன் எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. கம்பி எடுத்து நம்ம அடுப்பில் ஹீட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அடுப்பில் நம்ம ஹீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த வாட்டர் கேனில் ஒரு பக்கம் மட்டும் மேல் பகுதியில் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக நம்ம ஹோல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பாட்டிலை கொண்டு போய் ஒரு ஆணில் நம்ம மாட்டி வச்சிடலாங்க. இந்த வாட்டர் கேன் எதுக்காகன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் லைட்டர்லாம் இருக்குல்ல, லைட்டர் வைக்கிறதுக்கு ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் லைட்டர் வச்சு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நீங்கள் வச்சுக்கலாம். பார்க்குமே நமக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு காலியான கோல்கேட் பேஸ்ட் கவர் எடுத்துக்கலாங்க. நீங்கள் எந்த பேஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்த பேஸ்ட் கவர் நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். பாக்ஸ் எடுத்து நம்ம சிசர் வச்சு இந்த கவர் ஃபுல்லாகவும் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் பாருங்கள் ஃபுல்லாகவே நான் இந்த கவர் ஃபுல்லாகவும் ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த கவர் ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த சிசரை சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அந்த கவர் உள்ளுக்குள்ளே நமக்கு பேஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கவர் உள்ளுக்குள்ளே கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கவர் உள் பக்கமாக நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. நான் திருப்பி காமிக்கிற பாருங்கள். நீங்களுமே இது போல் திருப்பி விட்டுக்கோங்க. வெளிப்பக்கம் நமக்கு சில்வர் கலரில் தெரியுங்க. இந்த மாதிரி நீங்களும் திருப்பி விட்டுக்கோங்க. அதே போல் எல்லா கோல்கேட் கவர் ஃபுல்லாகவும் நம்ம திருப்பி விட்டு நல்லா நம்ம அழைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த கவர் ஃபுல்லாக ஒரு ஓர் வச்சுக்கலாம். இந்த கோல்கேட் தண்ணி நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அடுப்பு துடைக்க, ஃப்ரிட்ஜ் துடைக்க, விண்டோஸ் துடைக்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த தண்ணியை நம்ம சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கோல்கேட் கவர் எடுத்தோம், அந்த கவர் ஃபுல்லாகவும் நம்ம இது போல் உள்ளுக்குள்ளே நம்ம திருப்பி வச்சுருக்கோங்க. இந்த கவரை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கவர் எல்லாமே நம்ம ஒரு ஓரம் வச்சிடலாம். நம்ம வீட்டில் நம்ம துணி மாட்டக்கூடிய ஆங்கர் இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கலாங்க. அதை நம்ம எடுத்ததுக்கப்புறம் கூடவே நம்ம ஒரே ஒரு கோல்கேட் கவர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டேப் எடுத்துக்கலாங்க. நீங்கள் எந்த டேப்னாலும் எடுத்துக்கலாங்க. நான் பாருங்கள் டேப் எடுத்துக்கிறேன். டேப் எடுத்து நமக்கு எந்த அளவுக்கு லென்த்தாக தேவையோ அந்தளவுக்கு நம்ம டேப் எடுத்துக்கணும். டேப் எடுத்துகிட்டு நம்ம இப்போ நான் வச்சு காமிச்சு இல்லையா, அந்த கோல்கேட் கவரையும் இந்த ஆங்கர் பிடிச்சி நம்ம டேப் வச்சு நல்லா நம்ம கெட்டியாக நம்ம சுற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோ டேப்பு தேவையோ அந்தளவுக்கு டேப் நம்ம எடுத்து கட் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் அந்த ஆங்கரு, கோல்கேட் கவர் ரெண்டுமே நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வச்சதுக்கப்புறம் அந்த கோல்கேட் கவர் உள்ளுக்குள்ளே ஆங்கர் சுற்றி நல்லா நம்ம டைட் பண்ணிக்கலாங்க. எந்த அளவுக்கு நம்ம டேப் வச்சு நல்லா டைட்டாக நம்ம சுற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நம்ம டைட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ நான் பாருங்கள் ஒரு டேப்பு ஃபுல்லாகவும் நல்லா டைட்டாக போட்டு கோல்கேட் கவர் வச்சு நல்லா டைட் பண்ணி சுற்றி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம இதே மாதிரி அந்த கவர் ஃபுல்லாக இருக்குல்ல, அந்த கவர் ஃபுல்லாகவும் நம்ம இந்த ஆங்கரில் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம டேப் வச்சு நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோங்க. பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம கோல்கேட் கவர் வச்சு டேப் வச்சு ஃபுல்லாகவும் நம்ம ஒட்டி அடிச்சுங்க. இப்போ நமக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை கொண்டு போய் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டு கிச்சனில் ஆணி தான் ஆணியில் மாட்டி வச்சுக்கலாங்க. ஒருவேளை ஆணிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜன்னல் கம்பியில் மாட்டி நீங்கள் தொங்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கரண்டி, ஜல்லி தட்டு எல்லாமே நீங்கள் இந்த கோல்கேட் கவர் உள்ளுக்குள்ளே நீங்கள் மாட்டி விட்டுக்கலாங்க. ஒரு கோல்கேட் கவரில் நீங்கள் 2-3 பலோட கரண்டி நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மாட்டிக்கும் போது பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். எவ்வளோ வெயிட் இருந்தாலும் சரிங்க நமக்கு கீழே விழுகாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். செலவே இல்லாமல் சூப்பரான ஆர்கனைஸ் நம்மளே ரெடி பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.